தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. இமெயிலிலே ஒரு நண்பர் என்னிடம் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அரசாங்க ஊழியர் பெயர் மாற்றத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுது வேண்டுமானாலும் பெயர் மாற்றம் செய்திடலாமா? அப்படி பெயர் மாற்றம் செய்வதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான முறை என்ன என்பதை பற்றி விளக்கி ஒரு வீடியோவை வெளியிடுங்கள் என கேட்டிருந்தார். நல்லதொரு கேள்விதான். ஒரு சிலருக்கு இது போன்ற ஒரு ஐயமும் மனதிலே இருக்கலாம். ஆக அதை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த வீடியோவினை வெளியிடுகின்றோம். ஒருவருடைய பெயரிலே புதிதாக ஏதேனும் சேர்க்க வேண்டும் என்றால், அவருடைய பெயரிலே ஏதேனும் விடுவிக்க வேண்டும் என்றால், அல்லது அவருடைய பெயரையே மாற்றுவதாக இருந்தால், அல்லது அவருடைய சர்நேம், அவருடைய சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பெயரை மாற்றுவதாக இருந்தால், இப்படி எதுவாக இருந்தாலும் ஒரு டீடு, அதாவது ஒரு பத்திரம் ஒன்றினை அவர்கள் சமர்ப்பித்திட வேண்டும். அந்த பத்திரத்தினுடைய சாம்பிள் என்பது 2/3/1987 ஆணையிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆக அந்த டீடானது 2/3/1987 கொடுக்கப்பட்ட அந்த ஃபார்மேட்டிலே இந்த என்ன சேஞ்ச் வேண்டுமோ, என்ன மாற்றம் வேண்டுமோ அதை பதிவிட்டு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின்னாலே, அதாவது அதனுடைய டீடானது ஒரு எக்ஸிக்யூட் செய்த பின்னாலே, ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய பத்திரிகையிலே தன்னுடைய பெயரை மாற்றம் செய்கிறேன் என்கின்ற ஒரு விளம்பரத்தை வெளியிட வேண்டும். அதே போன்று கெசட் ஆஃப் இந்தியாவிலும் இந்த மாற்றத்தை பதிவு செய்திட வேண்டும். அப்படி பதிவு செய்த பின்னாலே இந்த பெயர் மாற்றம் என்பது நடைமுறைக்கு வரும். ஆக செய்ய வேண்டியது என்ன? 2/3/1987 ஆணையிலே கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த டீடை எக்ஸிக்யூட் செய்ய வேண்டும். என்ன பெயர் மாற்றம் வேண்டுமோ அதில் பதிவிட வேண்டும். லோக்கல் நியூஸ் பேப்பருக்கு இதை பற்றிய ஒரு விளம்பரம் தர வேண்டும். கெசட் நோட்டிபிகேஷனுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இந்த 3 கண்டிஷன் தான் பெயர் மாற்றத்திற்கு இருக்கிறது. ஆனால் ஒரு பெண் ஊழியராக இருந்தால், ஒரு திருமணம் செய்து கொண்ட பின்னால் தன்னுடைய பெயரிலே மாற்றம் செய்ய வேண்டும் என்றால், அல்லது கணவருடைய பெயரை சேர்க்க வேண்டும் என்றால், அப்படி தன்னுடைய பெயரிலே கூடுதலாக ஏதேனும் சேர்க்க வேண்டும் என்று இருந்தால், ஒரு சாதாரணமான கடிதம் ஒன்றினை கொடுத்தாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அதை தன்னுடைய நியமன அதிகாரிக்கு, அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு ஒரு சாதாரண கடிதம் கொடுத்தாலே அது போதுமானது. அவருடைய கணவருடைய பர்டிகுலர்ஸ் கண்டிப்பாக சமர்ப்பித்திட வேண்டும். அந்த பர்டிகுலர்ஸ் ஆனது அவருடைய சர்வீஸ் புக்கிலே பதிவேற்றம் செய்யப்படும். எனவே ஹஸ்பண்டினுடைய விவரங்கள் கண்டிப்பாக தரப்பட வேண்டும். அந்த பெண் ஊழியர் விவாகரத்து செய்தாலோ அல்லது சட்டப்படி விலகி இருந்தாலோ, அந்த நேரத்திலே மீண்டும் பழைய பெயருக்கே தான் மாற்றம் செய்திட வேண்டும் என்று விரும்பினால், அவருடைய மன முறிவு என்பது என்ன நிலையிலே இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தி ஒரு சாதாரண கடிதம் கொடுத்தாலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பழைய பெயருக்கு மீண்டும் கொண்டு வர முடியும். இதற்காக எந்த விதமான தனிப்பட்ட படிவங்கள் கிடையாது. பெண் ஊழியரை பொறுத்தளவிற்கு திருமணமானாலோ திருமண முறிவு ஏற்பட்டாலோ இரண்டிற்கும் ஒரு சாதாரண கடிதம் கொடுத்தாலே அவருடைய பெயர்களை மாற்றம் செய்திட வேண்டும். இதுதான் 2/3/1987 DOPT அமைச்சகத்திலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய உத்தரவு. இதனை மாற்றி வேறு எந்த ஆணையும் இதுவரை வெளிவரவில்லை. இந்த ப்ரொசீஜர் தான் இன்று நடைமுறையிலே இருக்கிறது. என்ன நண்பர்களே, புரிந்து கொண்டிருப்பீர்களா? நீங்கள் பயன்பெறுவது மட்டுமல்லாமல் மற்றவருக்கும் இது போன்ற செய்திகளை சொல்லி பயன்பெற செய்யுங்கள். ஏனென்றால் இடையிடையிலே இது போன்ற ஒரு முக்கியமான தகவல்களையும் நாம் அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் இதை கடத்தி சென்றால், எதிர்காலத்திலே யாருக்கேனும் ஒரு பிரச்சனை என்றால் அந்த நேரத்திலே எனக்கு தெரியும் என்று நீங்களே அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். உதவி செய்வது ஒன்றுதான் நம்முடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.